Hello everyone, have a great day. Welcome back to my YouTube channel MP at Mogan Palani. I hope previous videosலாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், ரைட்? லாஸ்ட் வீடியோவில் நம்ம எக்ஸசைஸ் 12.2க்கு முன்னாடி இருக்க எக்ஸாம்பிள்ஸ்லாம் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருந்தோம். இன்றைக்கி வீடியோவில் அதோட கண்டினியூஷன் எக்ஸசைஸ் 12.2ல் இருக்க கொஸ்டின்லாம் ஒன் பை ஒன்னாக சால்வ் பண்ணுவோம், ரைட்? ஸோ எக்ஸசைஸ் 12.2ல் ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன அப்படின்னா, லெட் பிபிஏ பி அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து ஜூபிட்டர் இஸ் அ பிளான்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அண்ட் கியூ இஸ் இந்தியா இஸ் அண்ட் ஐஸ்லாண்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது ரெண்டு இன்ஃபர்மேஷனை வச்சு நம்ம ரெண்டு ஸ்டேட்மெண்ட் ஆக்சுவலி ரெண்டு சிம்பிள் ஸ்டேட்மெண்ட்டை வச்சு நம்ம ஃபர்தராக ப்ரொசீட் பண்ண போகிறோம். ஒன் பை ஒன்னாக கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க ஒரு செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன். என்ன அப்படின்னா, கிவ் வெர்பல் சென்டென்ஸ் டிஸ்கிரைபிங் ஈச் ஆஃப் தி ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட். அவங்க சொல்லியிருக்கிறது என்ன, வெர்பல் சென்டென்ஸ். அப்போ இதை இன் டர்ம்ஸ் ஆஃப் இந்த மாதிரி சென்டென்ஸ்லேயே நம்மளை வந்து எழுத சொல்கிறாங்க ரெண்டு விஷயத்தையும். ஓகே, ஸோ சால்வ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு கிவன் எழுதிக்கலாம். ஸோ கிவன் வந்து என்ன, பி ஜூபிட்டர் இஸ் அ பிளானட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு. நெக்ஸ்ட் கியூ இந்தியா இஸ் அண்ட் ஐஸ்லாண்ட் அப்படின்ற ரெண்டு இன்ஃபர்மேஷன், ரெண்டு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இதை வச்சு தான் நம்ம ப்ரொசீட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு நெகேஷன் ஆஃப் பி. நெகேஷன்னா என்ன, நாட். அப்போ ஜூபிட்டர் இஸ் நாட் அ பிளானட் அப்படிங்கிற மாதிரி நம்ம எழுதணும், அவ்வளோதான். நெக்ஸ்ட் செகண்ட் ஒன்று என்ன கேட்டிருக்காங்க, பி அண்டு நெகேஷன் ஆஃப் கியூ. நெகேஷன்னா ஆப்போசிட்டு, அண்டுனா அண்டுன்னு எழுத போகிறீங்க நடுவில். இந்த நொட்டேஷனுக்கு என்ன, அண்டு அப்படின்னு மீனிங், ரைட்? ஸோ அப்போ ஜூபிட்டர் இஸ் எ பிளானட், அது ஃபிக்ஸ்டு. ஏன்னா பி வந்து அப்படியே தான் இருக்குது. கியூ மட்டும் நெகேஷன். அண்டு நடுவில் இன்பிட்வீனில் என்ன பண்ண போகிறோம், அண்டு. இன்கேஸ் இப்படி இன்வெர்டடாக இருந்துச்சுன்னா என்ன, கேப் கப்புன்னு பார்த்தோமா. ஸோ கப்புனா கீழே இருந்துச்சுன்னா அது வந்து என்ன, ஆர் அப்படின்னு பேசுவோம். ஸோ இந்தியா இஸ் நாட் அன் ஐஸ்லாண்ட். ஓகே, ஏன்னா வந்து நெகேஷன் ஆஃப் கியூ. கியூனா என்ன, இந்தியா இஸ் அன் ஐஸ்லாண்ட். அப்போ நெகேஷன் ஆஃப் கியூனா என்ன, நாட் அன் ஐஸ்லாண்ட், ரைட்? ஸோ அவ்வளோதான். அடுத்தது தேர்ட் என்ன கேட்டிருக்காங்க, நெகேஷன் ஆஃப் பி ஆர் கியூ. ஸோ நெகேஷன் ஆஃப் பி ஆர் கியூ. அப்போ பியோட ஆப்போசிட் ஆர் வித் என்னது, கியூ. ஓகே, ஸோ அப்போ பி வந்து ஆப்போசிட் என்ன, ஜூபிட்டர் இஸ் எ பிளானட் அப்படிங்கிறது பி. அப்போ ஜூபிட்டர் நாட் எ பிளானட் அப்படிங்கிறது நெகேஷன் ஆஃப் பி. ஆர் இன் பிட்வீனில். அண்ட் கியூனா என்ன, இந்தியா இஸ் அண்ட் ஐஸ்லாண்ட் அப்படிங்கிறது நம்மளோட கியூ. ஸோ ரெண்டையும் சேர்த்து எழுதியாச்சு. அடுத்தது ஃபோர்த் கண்டிஷன் என்ன, பி இம்ப்ளைஸ் நெகேஷன் ஆஃப் கியூ. இம்ப்ளைஸ்னா என்ன அர்த்தம், இஃப் திஸ் அண்டு தென் அப்படின்னு எழுதுவீங்க. இஃப் இங்கே தென் அப்படின்னு போடணும். அடுத்து இஃப் அண்ட் ஒன்லி இஃப் அப்படிங்கிறது அடுத்து ஃபிஃப்த் கண்டிஷனாக ப்ரூஃப் கேட்டிருக்காங்க. ஸோ ஃபோர்த் ஒன், பி இம்ப்ளைஸ் நெகேஷன் ஆஃப் கியூ. இஃப் ஜூபிட்டர் இஸ் எ பிளானட் அப்படிங்கிறது ட்ரூ, பி. தென் இங்கே அதுதான் சொன்னேன், இம்ப்ளைஸ் ஆரோனா இஃப் தென்னு யூஸ் பண்ணோம். தென் இந்தியா இஸ் அண்ட் ஐஸ்லாண்ட் கிடையாது, ஏன்னா நெகேஷன் ஆஃப் கியூ. அப்போ இந்தியா இஸ் நாட் அண்ட் ஐஸ்லாண்ட், அவ்வளோதான் முடிஞ்சு. தென் ஃபிஃப்த் ஒன், பி இஃப் அண்ட் ஒன்லி இஃப் கியூ. இஃப் ஜூபிட்டர் இஸ் எ பிளானட் இஃப் அண்ட் ஒன்லி இஃப் அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு பி இஃப் ஜூபிட்டர் இஸ் எ பிளானட் இஃப் அண்ட் ஒன்லி இஃப் இந்தியா இஸ் நாட் அண்ட் ஐஸ்லாண்ட், அவ்வளோதான். ஸோ அந்த கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட்டை வச்சு நம்ம எழுதுகிறோம். ஓகே, ஒன் பை ஒன்னா. ஸோ அது நாட் ஐஸ்லாண்டுன்னு சொல்கிறோம், நாட் பிளானட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ பிளானட்னு பேசுகிறோம், அப்படிலாம் இல்லை. அவங்க என்ன கேட்டிருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம அந்த கிவன் வேர்டை வந்து ஸ்டேட்மெண்ட்டாக கன்வெர்ட் பண்ணுறோம். ஓகே, தட்ஸ் ஆல் ஃபார் திஸ் ஒன். செகண்ட் ஒன் என்ன, ரைட் ஈச் ஆஃப் தி ஃபாலோயிங் சென்டென்ஸ் இன் சிம்பாலிக் ஃபார்ம். இப்போ நம்மளுக்கு இங்கே வந்து சிம்பாலிக் ஃபார்ம் கேட்டிருந்தாங்க. சிம்பாலிக் ஃபார்ம் வந்து இன் டர்ம்ஸ் ஆஃப் வேர்ட்ஸில் எழுத சொல்லியிருந்தாங்க. இங்கே வந்து என்னென்னா வேர்ட்ஸில் கொடுத்துட்டு அதை வந்து நம்மளை என்ன பண்ண சொல்கிறாங்க, சிம்பாலிக் ஃபார்மாக எழுத சொல்கிறாங்க. அதாவது ரெண்டு இன் டர்ம்ஸ் ஆஃப் பி அண்ட் கியூ. ஃபர்ஸ்ட் ஒன் என்னென்னா, 19 இஸ் நாட் அ ப்ரைம் நம்பர் அண்ட் ஆல் தி ஆங்கிள்ஸ் ஆஃப் ட்ரையாங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல். ஒரு இன்ஃபர்மேஷன், 19 இஸ் அ ப்ரைம் நம்பர் ஆர் ஆல் தி ட்ரையாங்கிள்ஸ் ஆர் நாட் ஈக்குவல். அப்போ ரெண்டு இன்ஃபர்மேஷன் என்ன, பி அண்ட் கியூ என்னன்றதை ஃபிக்ஸ் பண்ணிக்கணும் ஃபஸ்ட்டு. எல்லாத்துலேயும் பாருங்கள் ப்ரைம் ஆர் நாட் அ ப்ரைம் அப்படி தான் வருது. அப்போ பி 19 இஸ் அ ப்ரைம் நம்பர் அப்படிங்கிறத பியாகவும், கியூ என்ன, ஆல் தி ஆங்கிள்ஸ் ஆர் ட்ரையாங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல் அப்படிங்கிறத கியூ அப்படின்னும் கன்சிடர் பண்ணி ஒன் பை ஒன்னாக எழுத போகிறோம். அதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டேஜ். ஓகே, பி என்ன கியூ என்னன்னு கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிடணும். ஸோ 19 இஸ் அ ப்ரைம் நம்பர் அப்படிங்கிறத பியாகவும், கியூ வந்து நம்மளுக்கு என்ன, all the angles of triangle are equal. அப்போ ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிள். ஸோ அது எல்லாமே இந்த ரெண்டு பி அண்ட் கியூ ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ ஒன்றுத்துக்கும் எழுதுவோம். ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்காங்க, 19 இஸ் நாட் அ ப்ரைம் நம்பர். அப்போ இதோட ஆப்போசிட் நெகேஷன் ஆஃப் பி, கரெக்டாக? ஸோ 19 இஸ் நாட் அ ப்ரைம் நம்பர்னா என்ன அர்த்தம், நெகேஷன் ஆஃப் பி. ஏன்னா நம்ம பி வந்து 19 இஸ் அ ப்ரைம்னு எடுத்திருக்கோம். இன் பிட்வீனில் ஆர் இருக்கா அண்டு இருக்கா என்னன்னு பாருங்கள், அண்டு. ஓகே, அப்போ அண்டுனா என்ன பண்ணணும், இன்டர்செக்ஷன் நோட்டேஷன், அண்டு நோட்டேஷன். ஆல் தி ஆங்கிள்ஸ் ஆஃப் ட்ரையாங்கிள் ஆர் ஈக்குவல், அதுதான் நம்ம கியூவாகவே எடுத்திருக்கோம். ஸோ கியூ ஆஸ் இட் இஸ் அப்படியே எடுத்துக்க வேண்டியதான். அப்போ என்ன ஆகும், அண்ட் ஆல் தி ஆங்கிள்ஸ் ஆஃப் அ
triangles are equal. That's it. இது வந்து நம்மளுக்கு first. Second வந்து என்ன, P is a prime number. அப்போ P அப்படியே இருக்கு. All the angles are not triangle. அப்போ என்ன பண்ணுவீங்க, negation of Q. கரெக்டாக in betweenல என்ன இருக்கா, R. அப்போ இந்த நோட்டேஷன் PR negation of Q அப்படின்னு எடுக்கிறது தான் நம்மளோட அடுத்த ரிசல்ட்டு. அதுதான் நான் இங்கே எழுதியிருப்பேன் பாருங்கள், PR negation of Q. Next third one என்ன, 19 is a prime number. P அப்படியே இருக்கு. அண்டுனா என்ன, intersection. All the angles of triangle are equal. அப்போ P and Q. அதுதான் நம்மளுக்கு third one. Okay. Then fourth one என்ன, 19 is not a prime number. 19 is a prime number na P, not a prime number na என்ன, negation of P. அவ்வளோதான் முடிஞ்சு. ஸோ அந்த நோட்டேஷன்ஸ் மட்டும் நம்ம எழுதினா போதும். P R negation of Q. P and Q is the third one, and fourth one வந்து negation of P. அவ்வளோதான் இந்த second question over. Okay, so that's all for that. Then third question, determine the truth value of the each of the following statement. If 6 plus 2 equal to 5, then milk is white. So இந்த ரிசல்ட் ட்ரூவா, இந்த ரிசல்ட்டும் ட்ரூவா, இஃப் தென்னு இருக்கு. அப்போ P implies Q அந்த மாதிரி. இப்போ இதோட ட்ரூத் வேல்யூ ட்ரூவா ஃபால்ஸா அப்படிங்கிறத தான் நம்ம பேச போகிறோம் இந்த கொஸ்டினில். ஸோ ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன், இஃப் 6 plus 2 equal to 5, கரெக்டா? நோ, ரைட்? ஸோ தென் மில்க் இஸ் அ ஒயிட். ஸோ இதில் வந்து நம்மளுக்கு P implies Q அதை செக் பண்ண போகிறோம், ட்ரூவா இருக்கா அப்படிங்கிறது. ஸோ P implies Q is ட்ரூ. That is truth value resultant. அவ்வளோதான். ஓகே, ஸோ P implies Q. If this, then this is true. அதாவது milk is white. கரெக்ட் தான், அது நமக்கு தெரியும், milk is white. அப்போ இது வந்து நமக்கு ட்ரூவாக இருக்கிறதுனால P implies Q is true. ஓகே, ஸோ that's all for this. ஸோ இது நம்மளுக்கு கன்ஃபியூஸ் ஆகுதுன்னா என்ன பண்ணிடணும், அந்த ட்ரூத் டேபிளை கூட நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி எழுதிட்டு அதை வச்சு கூட ப்ரொசீட் பண்ணிடலாம். P implies Qவில் இந்த ஃபர்ஸ்ட் ஒன் வந்து இந்த ரிசல்ட் வந்து என்ன, ஃபால்ஸு. இந்த ரிசல்ட் வந்து நம்மளுக்கு என்னவா இருக்குது, ட்ரூ. அப்போ ரிசல்டன் ட்ரூவா ஃபால்ஸா? அப்போ என்ன பண்ணணும், PQ எடுத்துக்கிறீங்க அப்படின்னா 2, அப்போ 4 ரோ வரும். ஸோ 2 ட்ரூ 2 ஃபால்ஸ். அதே மாதிரி இங்கே என்ன, ட்ரூ ஃபால்ஸ், ரைட்டா? ஸோ அப்போ P implies Qனா என்ன அர்த்தம், இங்கே ட்ரூ இங்கே ஃபால்ஸ் இருந்தால் மட்டும்தான் ஃபால்ஸ், மற்ற எல்லா கேஸ்லையும் நமக்கு வந்து என்ன, ட்ரூ. அப்போ இங்கே வந்து என்ன, ஃபர்ஸ்ட் ஒன் ஃபால்ஸ் செகண்ட் ஒன் ட்ரூ. எங்கே இருக்குது, இங்கே இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் ஃபால்ஸ் செகண்ட் ஒன் ட்ரூன்னா ரிசல்டன்ட் என்ன, ட்ரூ. அதுதான் நம்ம இங்கே எழுதியிருக்கோம். ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் திஸ் ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன். செகண்ட் ஒன் என்னன்னு பாருங்கள், PRQ இஸ் ஃபால்ஸ், அதாவது F. PRQ செகண்ட் ஒன் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், சீனா இஸ் இன் யூரோப் ஆர் √3 இஸ் இன்டிஜர். √3 இன்டிஜரா? நோ, ரைட்? ஸோ இப்போ இதை வந்து நம்ம ரிசல்டன்ட் டேபிள் போட்டு பார்ப்போம். PRQனா நம்மளுக்கு என்ன வந்து வரும், ஸோ ஆர்னா என்ன, ஒரு ட்ரூ இருந்தாலும் ட்ரூ. அப்போ ட்ரூ ஃபால்ஸ், ரைட்டா? ஸோ சீனா இஸ் இன் யூரோப்பில் இருக்குது, நோ. அப்போ இதுவுமே வந்து நம்மளுக்கு ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட், இதுவும் நமக்கு ஃபால்ஸ். அப்போ 2 ஃபால்ஸ் எடுக்கிறப்ப ரிசல்டன்ட் எனக்கு என்ன வருது, ஃபால்ஸாக தான் வருது. அப்போ த ரிசல்டன்ட் ஃபைனல் இஸ் ஃபால்ஸு. தட்ஸ் இட். இது வந்து நம்மளுக்கு இந்த ரிசல்ட்டோட ஆன்சர். தேர்ட் ஒன் என்ன நம்மளுக்கு, இட் இஸ் நாட் தட் ட்ரூ தட் 5 + 5 = 9 ஆர் எர்த் இஸ் அ பிளானட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது நெகேஷன் ஆஃப் P RQ இஸ் ட்ரூ. எப்போ அப்படின்னா, இப்போ நெகேஷன் ஆஃப் Pனா என்ன, P எழுதிட்டோம், நெகேஷன் ஆஃப் Pனா என்ன ஆகும், ஸோ இது ரெண்டும் ஃபால்ஸ் ஆயிரும், இது ரெண்டும் நம்மளுக்கு வந்து ட்ரூ. இதுக்கும் ஆர்னா என்ன, ஒரு ட்ரூ இருந்தாலும் ட்ரூ. அப்போ ஃபர்ஸ்ட் ஒன் ட்ரூ, ஸோ ரெண்டுமே ஃபால்ஸ். அப்போ திஸ் இஸ் ஃபால்ஸ். தேர்ட் ஒன் ட்ரூ, இதுவும் ட்ரூ நம்மளுக்கு. ஓகே, ஸோ அப்போ இந்த ரிசல்டன்ட்டில் எது நம்மளுக்கு ஆன்சராக வருதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேர்ட் ஒன் என்ன, நெகேஷன் ஆஃப் P RQ இஸ் அ ட்ரூ. தட் மீன்ஸ் இப்போ ஃபர்ஸ்ட் ஒன் என்ன சொல்லியிருக்காங்க, இட் இஸ் நாட் ட்ரூ தட் 5 + 5 = 9. கரெக்டா? இது கரெக்டான ஸ்டேட்மெண்ட் தான், ட்ரூ, ரைட்? பிகாஸ் 5 + 5 நம்மளுக்கு என்ன, 10 வரும். பட் அவங்க 9 கொடுத்துருக்காங்க, அதனால தான் என்ன சொல்லியிருக்காங்க, நாட் ட்ரூ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆர் எர்த் இஸ் அ பிளானட்டா அப்படின்னு கேட்டால் எஸ். ஸோ அப்போ ரெண்டுமே வந்து ஃபர்ஸ்ட்ல ட்ரூ, செகண்ட்லேயும் ட்ரூ இருந்தால் நம்மளுக்கு ரிசல்டன்ட் என்ன வரும், ஆன்சர் ட்ரூ தான் வரப்போகுது. ஸோ அதுதான் நம்ம இங்கே எழுதியிருக்கோம், ட்ரூ அப்படின்னு. ஓகே, ஸோ தட் இஸ் தி தேர்டு சப்டிவிஷன். ஃபோர்த் சப்டிவிஷன் என்ன, 11 இஸ் அ ப்ரைம் நம்பர் அண்ட் ஆல் தி சைட்ஸ் ஆஃப் ரெக்டாங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல். ஸோ 11 ப்ரைம் நம்பர்ன்றது என்னது, ட்ரூ. ஆல் தி சைட்ஸ் ஆஃப் ரெக்டாங்கிள் ஆர் ஈக்குவலுங்கிறது நம்மளுக்கு வந்து என்ன, ஃபால்ஸ். ஏன்னா ரெக்டாங்கிள் ஆல் தி சைட்ஸ் ஆஃப் ஸ்கொயர்ஸ் தான் நம்மளுக்கு வந்து என்ன, ஈக்குவலாக இருக்கும். அப்போ நம்ம செக் பண்ண போகிறது அண்டு. இன்பிட்வீனில் நமக்கு என்ன இருக்குது, அண்டு இருக்குது. அதனால தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், அண்டு. ஸோ நம்ம அங்கே கீழே எழுதுகிற ரிசல்ட்டும் முக்கியம். இப்போ இங்கே வந்து என்ன, நாட் ட்ரூ தட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, அதனால் நெகேஷன் ஆஃப் P. நடுவில் ஆர் இருக்குது, அதனால் ஆர். எர்த் இஸ் அ பிளானட், Q நார்மலாக இருக்குது. ஓகே, ஸோ அதை எடுத்துக்கிறோம். ஆர்னா இந்த நோட்டேஷன், சீனா இஸ் இன் யூரோப், Pன்னு எடுத்துக்கிறீங்க. ஆர் √3 இஸ் அன் இன்டிஜர், Q.
அவ்வளோதான் முடிஞ்சு. இப்போ இங்கே வந்து 11 is a prime number p and என்ன intersection all the sides of the rectangle are equal q. So p and q for this one. So அப்போ p and q ஓட ரிசல்ட் நமக்கு என்ன, அண்டுனா ஒரு ஃபால்ஸ் இருந்தாலும் ஃபால்ஸ், அப்போ இது ட்ரூ, இது ஃபால்ஸ், இது ஃபால்ஸ், இது ஃபால்ஸ், இது அண்டோட ரிசல்ட். இப்போ நம்மளோட ஃபைனல் ஃபோர்த்து சப்டிவிஷனோட ஆன்சர் என்ன வரும்னா ஃபால்ஸ், எஃப். எப்படி, ஏன்னா 11 இஸ் அ ப்ரைம் நம்பருங்கிறது ட்ரூத் வேல்யூ. ஸோ இது வந்து ட்ரூ அண்ட் ஆல் தி சைட்ஸ் ஆஃப் ரெக்டாங்கிள் ஆர் ஃபால்ஸ். அப்போ ஃபர்ஸ்ட்டில் ட்ரூவும் செகண்டில் ஃபால்ஸும் இருந்தால் ரிசல்டன்ட் என்னன்னு பார்க்கணும். ஃபர்ஸ்ட்டில் ட்ரூ, செகண்டில் ஃபால்ஸ், ரிசல்டன்ட் வந்து நம்மளுக்கு என்ன, ஃபால்ஸ். அதனால் இந்த ஃபோர்த்து சப்டிவிஷனும் நம்மளுக்கு வந்து என்ன, ஃபால்ஸ். ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் திஸ் ஃபோர்த்து சப்டிவிஷன் அண்ட் தட்ஸ் ஆல் ஃபார் கொஸ்டின் நம்பர் 3. ஸோ இதை எழுதுறது மட்டும் கேர்ஃபுல்லாக எழுதுங்க, எப்படி எழுதணும் என்னன்றதை பார்த்துக்கோங்க. இஃப் தென், அப்போ என்ன பண்ணணும், இஃப் தென் வந்தாலே p implies q தான். இப்போ நாட் அப்படின்னு ஏதாவது இருந்துச்சுன்னா நெகேஷன், அவ்வளோதான். இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இவ்வளோ தான், முடிஞ்சு போச்சு. ஓகே, தென் மில்க் இஸ் இன் ஒயிட், p implies q. இது என்ன, இஃப் சீனா இஸ் இன் யூரோப், p. ஆர்னா என்ன, திஸ் ஒன். √3 இஸ் irrational, சாரி இன்டிஜர், q. அவ்வளோதான் முடிஞ்சு. அப்போ நாட்டுன்னு சொன்னதுனால நெகேஷன் ஆஃப் p. 5 + 5 = 9ங்கிறது தான் பியோட ஸ்டேட்மெண்ட். நாட்டுன்னு கொடுத்ததால நெகேஷன் ஆஃப் பி. இன் பிட்வீனில் ஆர், அப்போ ஆர் எர்த் இஸ் அ பிளானட், கியூ. ஸோ திஸ் இஸ் தி தேர்ட் ஒன். இதை எழுதிட்டு அப்புறம் நம்ம அந்த ட்ரூத் டேபிளை வச்சு இந்த அசம்ஷன் வந்து ட்ரூவாக இருக்குமா என்ன அப்படிங்கிறத எழுதணும். 11 இஸ் அ ப்ரைம் நம்பர் பி அண்டு இன்டர்செக்ஷன் ஆல் தி சைட்ஸ் ஆஃப் ரெக்டாங்கிள் ஆர் ஈக்குவல். பி அண்ட் கியூவோட ட்ரூத் டேபிள் எழுதிட்டு இங்கே ஃபஸ்ட்டு ட்ரூ, செகண்டில் ஃபால்ஸ் இருந்தால் ரிசல்டன்ட் ஃபால்ஸாக வரும். அப்போ ஃபைனல் ரிசல்டன்ட் ஃபார் திஸ் இஸ் ட்ரூத் வேல்யூ ஃபார் திஸ் ஸ்டேட்மெண்ட் இஸ் ஃபால்ஸ் அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம். ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் திஸ் கொஸ்டின் நம்பர் 3 அண்ட் தட்ஸ் ஆல் ஃபார் திஸ் வீடியோ ஆல்சோ. ஸோ இந்த வீடியோவில் நம்ம 12.2 பேஸ் பண்ணியிருக்க எக்ஸசைஸில் ஒரு 3 கொஸ்டின் சால்வ் பண்ணியிருக்கோம். அப்கமிங் வீடியோவில் இதில் இருக்க ரிமைனிங் கொஸ்டின்லாம் ஒன் பை ஒன்னா சால்வ் பண்ணி will complete this. Okay, so that's all for this video. Remaining things we'll see in the next video. Thank you. We'll see in the next video.